அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து டைம் இஸ் கோல்டு. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. காலத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு டாபிக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படின்னா, லண்டனில் ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ், வழக்கறிஞருடைய ஒரு ஆஃபீஸு அலுவலகம். அதில் வந்து அர்னால்டு பென்னட்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. இந்த அர்னால்டு பென்னட்ன்றவர் வந்து அந்த அட்வொகேட் ஆஃபீஸில் குமாஸ்தா. உங்களுக்கு தெரியும், குமாஸ்தான்றவர் வந்து என்னென்னா, அட்வொகேட்டுகளுக்கு வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது, வாய்தா என்னென்ன தேதி வருது, என்ன கேஸு, என்ன விவரம்ன்றதெல்லாம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லக்கூடியவர். அவருக்கு தான் அந்த அட்வொகேட் ஆஃபீஸில் உள்ள பெரும்பாலான விஷயங்கள் தெரியும். அவர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இருந்தாலுமே அவர் வாழ்க்கையில முன்னேறணுன்றதுக்கான நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அவர் ஒரு அட்வொகேட் இல்லை, ஆனால் அட்வொகேட்டுக்கு மீறிய அறிவு அவர்கிட்ட இருக்கு, உலக அறிவு அவர்கிட்ட இருக்கு, சுய ஒழுக்கம் அவர்கிட்ட இருக்கு, சுய கட்டுப்பாடு இருக்கு, நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்றத ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்காரு. நேரத்தை எப்படி மிச்சப்படுத்தணும், நேரத்தை எப்படி லாபகரமாக பயன்படுத்தணும், நேரத்தை எப்படி மதிக்கணுன்றதெல்லாம் அவர் நிறைய திங்க் பண்ணி ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு நாளில் 24 மணி நேரத்தை செலவிடுவது எப்படி, ஒரு நாளில் 24 மணி நேரத்தை செலவிடுவது எப்படி, how to spend a day with 24 hours, how to spend a day with 24 hours. லண்டன்ல பூரா பயங்கரமா சேல்ஸ் ஆகுது, லட்சக்கணக்கான பிரதிகள். சின்ன புஸ்தகம் தான். அதுல அவர் என்ன எழுதுறாருன்னா, ரொம்ப நுணுக்கமா எழுதுறாரு. எப்படி அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் பிறக்கிறீர்கள், நீங்கள் இன்று காலையில் தூங்கி எழுந்து விழிக்கிறீர்கள், உங்களிடம் எந்த பணமும் இல்லை, உங்கள்கிட்ட எந்த பணம் இல்லை. காலையில் தூங்கி எழுந்துச்சாலும் உங்க பைக்கெட்ல எந்த பணமும் இல்லை, எந்த நகையும் இல்லை, எந்த செல்வமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீங்க சாப்பிட்றது கூட உணவு இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, 24 மணி நேரம் உங்ககிட்ட இருக்கு. 24 மணி நேரம்ன்றது மிகப்பெரிய அரசன்ல இருந்து மிகப்பெரிய ஆண்டி வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட், உலகத்திலே ஒரு பெரிய ஆளு, டொனால்டு ட்ரம்ப். அந்த டொனால்டு ட்ரம்ப் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய இந்திய பிரதமர், பாரத பிரதமர் மோடிட்டே இருக்கு, நரேந்திர மோடிட்டே 24 மணி நேரம் இருக்கு. மிக பெரிய பணக்கார உலகத்திலே எலான் மஸ்க் கிட்ட இருக்கு. அதே எலான் மஸ்க் கிட்ட இருக்கு பணம் ஒரு ஆண்டிகிட்ட இருக்கு. ரோட்ல இருக்கிற ஒரு பிச்சை எடுக்கிறவன்ட்ட கூட இருக்கு. 24 மணி நேரம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த 24 மணி நேரத்தை பத்தி இவர் சொல்றாரு. அந்த நேரம் வந்து 24 மணி நேரம் உங்களுக்கு சொந்தமானது. அதை வந்து அடுத்தவன் வந்து பறிக்க முடியாது, அடுத்தவன் வந்து திருட முடியாது, அடுத்தவன் வந்து அதை பயன்படுத்த முடியாது. உங்களை நீங்க அனுமதித்தாலொழிய அடுத்தவன் அதை பயன்படுத்த முடியாது. அதை நல்ல விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, நீங்க நேரத்தை ஒதுக்கி சுய கட்டுப்பாட்டோடும் சுய ஒழுக்கத்தோடையும் இருந்தீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில பெரிய அளவுல பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். இவர் அப்படிதான். இவர் ஒரு குமாஸ்தாவா இருந்தவர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாரு. இவர் சொல்றாரு, அருமையான வாசம் சொல்றாரு, கேளுங்க. நேரத்தை ஆக்குபவர்கள், பொழுதை ஆக்குபவர்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஆளுக, ஐன்ஸ்டீன் மாதிரி ஆளுக, ஐசக் நியூட்டன் மாதிரி ஆளுகெல்லாம் விஞ்ஞான கூடத்திலே இருந்தாங்க. விஞ்ஞான கூடத்திலே இருந்து சதா சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. நேரத்தை அவங்க சிந்திச்சு ஒரு விஷயத்த செஞ்சாங்க பாருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மின்சார விளக்க கண்டுபிடிச்சாரு. ஒரு டேப் ரிகார்டர், ஒரு டேப் ரிகார்டர் கண்டுபிடிச்சாரு. அந்த இது இசைத்தட்டு இருக்கு பாருங்க, மியூசிக் ரெக்கார்டு, அதை கண்டுபிடிச்சாரு. ஒருத்தன் பாடுறான், அதை பதிய வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. அதெல்லாம் அவர் பல நாட்களாக யோசிச்சது. அப்ப அவங்களுக்கு ஒரு டீயவோ காஃபியவோ வந்து கொடுத்தாங்கன்னா, அவங்க அது எப்போ வந்துச்சு, எப்போ யார் கொண்டு வந்தது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை குடிக்க கூட மறந்துடுவாங்க. 2-3 நாள் ஆகும், லேப்லயே இருப்பாங்க. நேரத்தை இவர்கள் தான் ஆக்குபவர்கள். இந்த நேரத்தை ஆக்குபவர்கள்னாலதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ விஷயங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எதை அனுபவிக்கிறோம்? நம்ம செல்போன் பேசுறோம், டிவி யூஸ் பண்றோம், ஃபோன் யூஸ் பண்றோம், நம்முடைய வைஃபை யூஸ் பண்றோம்.
என்னென்ன விஞ்ஞான சாதனங்கள் நம்ம வீட்டில் இருக்கு. டியூப்லைட் இருக்கு, பல்பு இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. இந்த இதுகளை எல்லாம் கண்டுபிடித்த இந்த சயின்டிஸ்டுகள்லாம் நேரங்காலமே தெரியாது. இவர்கள் தான் நேரத்தை ஆக்குபவர்கள், பொழுதை ஆக்குபவர்கள், பொழுதை போக்குபவர்கள் இருக்காங்க. பொழுதை போக்குபவர்கள். அவன் பொழுதை போக்குறவன் யாருன்னா, போமா அப்படியே என்ன சம போமா படத்துக்கு போமா, சும்மா தானே இருக்க, வா படத்துக்கு போவோம், சும்மா தானே இருக்க, அப்படியே வாயா அந்த அப்படியே ரோட்ல போயிட்டு அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டு வருவோம். பொழுதை போக்குறது என்னன்னே தெரியாம, ஒன்றுக்கு என்னத்த டைம் நேரத்தை பயனுள்ள வகையில செலவழிக்க தெரியாம பொழுதை போக்குறது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு சினிமா தேட்டரில் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு யாரை பற்றியாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு பூங்கால ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கவேன், ஒன்றுக்கும் இல்லாமல் பொழுதை போக்குறவன், பொழுதை வீணடிப்பவன் ஒருத்தி இருக்கான். பொழுதை வீணடிக்கிறவன் அவன் யாருன்னா, பாருங்க, அடுத்தவங்கிட்ட போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பாரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆஃபீஸில் அடுத்தவர்கிட்ட போய் அந்த இவர் போய், என்ன நேற்று தெரியுமா விஷயம், என்ன பஸ்ஸு மேனேஜர் நேற்று லீவு, என்னாச்சு டைப்பிஸ்ட்டும் வரல தெரியுமா உங்களுக்கு. இவர் போய் இவர் வேலையும் செய்யாம அடுத்த வேலையும் கெடுக்கிறது, அடுத்த வேலையும் கெடுக்கிறது. இதான் பொழுதை வீணடிப்பது, பொழுதை திருடுபவர்கள். டைப்பிஸ்ட் நேற்று டைப்பிஸ்டோட மேனேஜர் எங்க போனாருன்னு உங்களுக்கு தெரியணுமே. எங்க போனாரு, வாங்க அப்படியே வெளியே போவோம், டீ கடைக்கு போவோம், ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு தம்மை போடுவோம், ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன், நேற்று மேனேஜரு டைப்பிஸ்ட்டை கூப்பிட்டு எந்த சினிமாவுக்கு போனாரு, பிரின்ஸ்பாலு ஆஃபீஸில் வேலை பார்க்குற பிள்ளைய கூட்டிட்டு எந்த சினிமாவுக்கு போனாரு, எந்த ஊருக்கு போனாரு, எந்த காரில் போனாரு, எந்த பைக்கில் போனாரு, எல்லாத்தையும் பற்றி பேசுறது, தவறான விஷயங்களா பேசுறது, ஒன்றுக்கும் உதவாத விஷயங்களை பேசுறது. இவன் அடுத்தவன் தான் நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்ல, அடுத்தவன் நேரத்தையும் வீணடிக்கிறான் பாருங்க. அப்ப உலகத்தை கண்டுபிடிச்சவன்ல இருந்து கொலம்பஸ்ல இருந்து மார்க்கோ போலால இருந்து எவ்வளவு பெரிய ஆளுங்க எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு இவன் நேரத்தை வீணடிக்கிறவனா நீங்க கண்டுபிடிக்கணும். உங்கள் நேரத்தை நீங்கள் அடுத்தவர்களோட அடுத்தவன் திருட விடக்கூடாது, உங்கள் நேரத்தை அடுத்தவன் பயன்படுத்த விடக்கூடாது, உங்கள் நேரத்தை அடுத்தவன் வீணாக்கி விடக்கூடாது. அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஐயோ நான் ஒண்ணுமே முன்னேறவே இல்லையே அப்படின்னா நீங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல உங்க நேரத்தை நீங்க சரியாவே பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. நிறைய மனிதர்களை நீங்க பாருங்க, நிறைய பேரை பாருங்க, காலையில எழுந்திரிப்பாங்க, நீங்க காலையில எழுந்திரிப்பாங்க, ஜிம்முக்கு போவாங்க, நல்ல ஷூஸை போடுவாங்க, வாக்கிங் இது ஸ்டிக் எடுப்பாங்க, போய் ஹாக்கி விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, அப்புறம் போயிட்டு வந்தவொடனே நல்லா சாப்பிட்டு காலேஜுக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் சரியான நேரங்களில் புக்கை படிக்கிறது, அசைன்மெண்ட் எழுதுறது, டிசிசி சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் சரியாக செய்வாங்க. இவர்கள் நேரத்தை முறையாக பயன்படுத்துவார்கள். இந்த நேரத்தை முறையாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர் நாராயணராஜான்னு ஒருத்தர் இருந்தார். ப்ரொஃபஸர் நாராயணராஜா அருமையான ஒரு ஆசிரியர். அவர் எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு. அந்த அசைன்மெண்ட்டை இப்போ நாங்கள் 20 நாள் நம்மளுக்கு கொடுக்குறாரு. என்னப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாரு 20 நாள் கழிச்சு. சார் என்ன சப்மிட் பண்ணல சார், எழுதலை சார், நான் ப்ரிப்பேர் பண்ணலை சார், சாரி சார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த அசைன்மெண்ட்டை உங்களுக்கு நான் என்னைக்கு கொடுத்தேன் சார்? 20 நாளைக்கு முன்னாடி கொடுத்தீங்க. 20 நாளைக்கு 20 நாளில் எவ்வளோ நேரம் இருக்குது? 20 நாளில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சார், 10 நாளைக்கு 240 மணி நேரம், 20 நாளைக்கு 480 மணி நேரம். 480 மணி நேரத்தில் நீங்கள் கிரிக்கெட் விளையாடுங்க, ஃபுட்பால் விளையாடுங்க, ஜிம்முக்கு போங்க, 80 மணி நேரத்தை ஒதுக்கிருங்க. 100 மணி நேரத்தை நீங்கள் தூங்குறதுக்கு பயன்படுத்திக்கிங்க. 100 மணி நேரத்தில் நீங்கள் சினிமாவுக்கு போகிறது, பொழுதுபோக்குறது, டிவி பார்க்கறது அப்படிலாம் போய்க்கங்க. மிச்சம் 100 மணி நேரம் இருக்குது அப்படின்னு அதில் ஒவ்வொரு 10 நேரமாக சொல்லி எவ்வளோ நேரங்களை நீங்கள் பயன்படுத்தாமல் அலட்சியமாக வேடிக்கையாக அதை கழிச்சிருக்கீங்க, அந்த பொழுது தேவையில்லாமல் கழிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் நம்ம நேரத்தை பற்றி சொல்லும் போதுதான் நம்மளுக்கே நேரத்தோட அருமை தெரியும். ஓ, காலம் எவ்வளோ அருமையானது,
அதை போல நேரம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்லாம் உட்காந்து எழுதுவோம் அந்த தீசிஸை, அந்த ரிப்போர்ட் அசைன்மெண்ட் எழுதுவோம். காலையில் 4 மணி வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் போய் அடுத்த நாள் போய் கொடுப்போம். அப்போ அவர் சொல்லுவார், இப்போ இப்படி எழுதிருக்கீங்க, எவ்வளோ அழகாக எழுதிருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்கள் முடிச்சீங்க, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, இதை வந்து நீங்கள் முன்னாடியே திட்டமிட்டு தினமும் நீங்கள் இப்போ நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த உலகம் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவைகள் நாம் பயன்படுத்தும் அனைத்துமே நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துபவர்களால் தான் அப்படின்றாங்க. நேரத்தை வீணடிக்கிறவன் வந்து அவனும் ஒரு திருடனும் ஒன்னியா, அவனும் ஒரு திருடனும் 2 பேரும் ஒன்று. நேரத்தை திருடிட்டான், வேஸ்ட் பண்ணிட்டான். அந்த மாதிரி ஆளுகளோட வெட்டி பேரோட நீங்க சேராதீங்க என்றார் மகாத்மா காந்தி. குஜராத்தில் இருக்கார், சபர்மதி ஆசிரமம். நான் அந்த சபர்மதி ஆசிரமத்தை பார்த்துருக்கேன், உள்ள போல. அந்த ஆசிரமத்துல இருந்து அவர் ஒரு மாநாட்டுக்கு போறாரு. மாநாட்டுக்கு போகும்போது குறிப்பிட்ட டைம்ல இருக்கக்கூடியவர் காந்தி. லண்டன்ல படிச்சதுனால அவருக்கு ரொம்ப டைமிங் சென்ஸ், பங்க்சுவாலிட்டினா அவ்வளோ கரெக்டா இருப்பாரு. அப்ப என்ன பண்றாரு இந்த மகாத்மா காந்தி, தன்னை அழைக்கிறதுக்காக, அவரை கூப்பிடுறதுக்காக கார் வரல என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு வேஸ்டியை கட்டியிருக்காரு, மேல ஒரு துண்டு போட்டுருக்காரு. அவர் தான் மேல சட்டை போட மாட்டாரு, ரோட்ல நடந்து வந்திருக்காரு. ஒரு காங்கிரஸ் தியாகி தொண்டர் ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு, சொல்றாரு, சைக்கிள் கொஞ்சம் கொடுங்க, என்னை கூப்பிட வேண்டிய கார் வரலன்னு. அவருக்கு மகாத்மா காந்திஜி கொண்டு போங்க என் சைக்கிள் என்றாரு. இவர் சைக்கிளை எடுத்துட்டு ஜல்லுன்னு வராரு மாநாட்டுக்கு. இவர் வந்து தென்னாப்பிரிக்கால இருந்தப்ப சைக்கிள் கொஞ்சம் ஓட்டி மகாத்மா காந்தி பழகியிருக்காரு. அந்த ஓட்டுநர் ட்ரைனிங் வச்சு சைக்கிளை ஓட்டி மாநாட்டுக்கு வராரு பந்தலுக்கு. எல்லாரும் மகாத்மா சைக்கிள்ல வராரு அப்படின்னு எல்லாம் வரவேற்கிறாங்க. அப்ப காந்தி சொன்னாரு, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, நீ மன்னிக்கணும், அதான் நம்ம தொண்டர் ஒருத்தர் சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன், அவர்கிட்ட பத்திரமா கொடுத்துருக்கேன் அப்படின்றார். எப்படி பாருங்க, அதான் நாட்டை விடுதலை கொடுத்தாம பாருங்க, காந்திகிட்ட கொடுத்தாம பாருங்க, அதுதான் காரணம். ஒண்ணுமே இல்லை காந்திகிட்ட, ஒண்ணுமே இல்லை. ஒரு அழகான உடம்பு இல்லை, ஒரு அழகான தேஜஸ் முகம் இல்லை, ஒரு நல்ல முடி இல்லை, வழுக்க தலை, உளுந்த கண்ணு, அவரா முடி வெட்டிக்கிடுவாரு, பொக்க வாய், பல்லெல்லாம் விழுந்துருச்சு. பல்ல கட்டணும்னா அது எதுக்கு பல்ல கட்டணும், எப்பாடி அந்த காசுல நான் சுதந்திரம் வாங்கிடுவேன். எவ்வளவு அருமையான மனிதர். அவர் தான் சொல்றாரு, அதே குஜராத்ல காங்கிரஸ், அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாடு நடத்தும் போது அன்னைக்கு வந்து இந்தியாவில டாப் மோஸ்ட் லீடர் வந்து யாருன்னா லோகமானிய திலகர், பாலகங்காதர திலகர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன். ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட், ஐ வில் டெஃபினெட்லி அச்சீவ் இட், அதை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்ன அந்த பாலகங்காதர திலகர் 1/2 மணி நேரம் லேட்டா வராரு அந்த மாநாட்டுக்கு. அந்த மாநாட்டோட, காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் வந்து மகாத்மா காந்தி சொல்றாரு, லோகமானிய தலைவர் அவர்களை வருக என வரவேற்கிறேன். அதே சமயம் இந்தியாவோட சுதந்திரம் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் தாமதமானால் திலகர் அவர்களே பொறுப்பு என்று சொல்கிறேன். அப்படி நைஸா புகழ்ந்து பஞ்ச புகழ்ச்சி மேல ஏத்திட்டு உள்ள ஒரு ஊசி குத்துற மாதிரி, லேட்டா வராத அப்படின்னு. ஏன்னா சில பேர் பாருங்க தாமதமாவே வருவாங்க, அடுத்தவனை காக்க போடுறதுதான் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். நீங்க அந்த தேட்டர்ல இருங்க, நீங்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், வரவே மாட்டாங்க. சில நேரங்களில் தேட்டர்கள்லயோ ஒரு இடத்துலயோ அவருக்கு இடம் போட்டிருப்பான், எல்லாரும் வந்து உட்கார வருவாங்க, இவர் வரமாட்டாரு. நம்ம சண்டை போட வேண்டியது வரும். ஒருத்தர் வராரு, எங்கெங்க வராரு, வரலைங்க. பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் பாருங்க லேட்டா வருவாங்க, பார்த்தா அவருக்கு டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு பொட்டி கடையில சீரட் குடிச்சு, லேட்டா என்னங்க மூவ் பண்ணும்போது இறங்கிடுவாங்க. ரொம்ப சக்காஸ்டிக்கா இருப்பாங்க. இந்த தாமதமானவர்கள், நீங்கள் ஒரு இடத்திற்கு ஓடி செல்வதல்ல, ஓடி செல்வது முக்கியமல்ல, முன்னதாகவே புறப்பட்டிருக்க வேண்டும்ன்றாங்க. நானா எந்த ஊருக்குனாலும் காம்படிஷனுக்கு என்னை ஜட்ஜா கூப்பிட்டாங்கன்னா முதலே போயிடுவேன். போட்டி 9 மணிக்கு நான் 8 மணிக்கெல்லாம் இருப்பேன். போட்டி மதியானம்னா நான் காலையில 11 மணிக்கெல்லாம் இருப்பேன். முதல்ல போயிடுவேன். போட்டியை நடத்துற போட்டியாளர்களை விட நான் முன்னுக்கு போயிடுவேன். நீங்க முன்னுக்கு ஒரு முதலாவதா வரணும். இப்போ நேரத்தை திருடுபவர்களை பத்தி சொன்னேன். மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திய பிரதமர்
பார்லிமெண்ட், இந்திய பார்லிமெண்ட்ல பேசும்போதெல்லாம் நேரத்தை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு பேசுறாரு. பேசிட்டு அண்ணா இந்த புஸ்தகம் படிச்சீங்களா, எக்கனாமிக் பாலிசியை பத்தி இந்த புக்ல போட்டிருக்கு பாருங்க, எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கு பாருங்க, எக்கனாமிக்கல் ஸ்டேக்னேஷன், எக்கனாமிக்கலுடைய வீழ்ச்சி, எக்கனாமிக்கலுடைய பொருளாதார மந்த நிலைமையெல்லாம் அவர் சொல்றாரு. இதெல்லாம் நான் இந்த புஸ்தகத்துல படிச்சேன்னு. அப்ப பார்லிமெண்ட்ல உள்ள பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் கேட்கறாங்க, ஏன் நேருஜி எப்ப பார்த்தாலும் நீ நேரம் இல்லைன்றீங்க, எப்படி நீங்க இவ்வளவு புஸ்தகம் படிச்சீங்க அப்படின்னு. அப்ப நேரு சொல்றாரு, நான் நேரத்தை திருடுகிறேன். எப்படி நேரத்தை திருடுறீங்களா, எப்படி? மதியானம் 2 to 4 நான் தூங்கணும். என்னுடைய பிஏ வந்து சொல்லுவாரு, நேருஜி நீங்க வந்தது திஸ் இஸ் டைம் டு டேக் ரெஸ்ட், டைம் டு ஸ்லீப். நீங்க சாப்பிட்டீங்க போய் தூங்குங்கன்னு. நான் தூங்க போற நேரத்தில் என்ன பண்ணுவேன், பெட்ல தலகாணி கடியில புஸ்தகம் வச்சிருப்பேன். அந்த புத்தகத்தை எடுத்து நான் படிப்பேன். அந்த 2 to 3 படிப்பேன். 3 to 4 தான் நான் தூங்குவேன். அந்த படித்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நேரம் சாமானியமானது கிடையாது. போலந்து மேல நெப்போலியன் படையெடுக்கிறான்னு கேள்விப்பட்டாங்க. போலந்து மேல நெப்போலியன் படையெடுக்கிறான். நெப்போலியன் பிரான்ஸ்ல இருந்து போலந்தை காப்பாத்துறதுக்காக ரஷ்யால இருந்து ஒரு படை வருதுங்க. போலந்து மக்கள் நினைக்கிறாங்க, ஆகா ரஷ்யால இருந்து வந்துருவாங்க, நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு. 5 நிமிடம் தாமதங்க, 5 நிமிடம். அதுக்குள்ள நெப்போலியன் போய் போலந்தை பிடிச்சிட்டாரு. பார்த்தா ரஷ்ய படைகள் என்னாச்சு, நெப்போலியன் ஆல்ரெடி அந்த ஊர் ஆக்கிரமிச்சிட்டாரு. அப்படியே திரும்பி போயிட்டாங்க. 5 நிமிடம் நெப்போலியன் போலந்தை கைப்பற்றினான். நெப்போலியன் சொல்றாரு, நான் நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் ஒரு நாள் மற்றவர்கள் கையில் கொடுப்பதில்லை. நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் நான் தான் உருவாக்குறேன், சந்தர்ப்பத்தோட கையில நான் மாட்டிக்க மாட்டேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. உலகத்துல ஏகப்பட்ட பேரு அந்த நேரத்தை வந்து முழுமையா பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இல்ல பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, பெரிய அறிவாளிங்க, அவங்களெல்லாம் பாருங்க நேரத்தை வந்து சரியான வேலையில பயன்படுத்தியிருப்பாங்க. டாக்டர் கலைஞர், நம்ம தமிழக முன்னாள் முதல்வர், கரெக்டா நைட்டு 12 மணிக்கு படுத்தாருன்னா காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாராம். 4 to 5 வாக்கிங் போறது, அண்ணா அறிவாலயத்துல வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பேப்பர் பூரா படிக்கிறது. படிச்சு முடிச்சுட்டு அடுத்த 6 to 7, 4 to 5 வாக்கிங், 5 to 6 பேப்பர் படிக்கிறது. தினசரி பேப்பர்களில் ஃபுல்லாக என்ன போட்டிருக்குன்னு 6 to 7 நிருபர்களை சந்திக்கிறது. அப்புறமேட்டு குளிச்சு சாப்பிட்டுட்டு மக்கள் பணியை செய்யறது, ரொம்ப தொடர்ந்து பணி செய்யறது. அப்புறம் அந்த பணிகளுக்கு இடையில எழுதுறது, புத்தகங்கள் படிக்கிறது, சிந்திக்கிறது, மேடை கூட்டங்களில் பேசுறது. நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினாங்க அவங்களெல்லாம். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த ஷூட்டிங்கு போனாலும், எந்த மாநாட்டுக்கு போனாலும், அவர் வந்து நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவார். 5 மணிக்கு மேலே அவர் தூங்குனது கிடையாது. எழுந்திரிச்சு கரலா கட்டையை சுத்த வேண்டியது, கம்பு சுத்த வேண்டியது, கத்தி சுத்த வேண்டியது, தம்பல்ஸ் எடுத்து ஆம்ஸ் அடிக்க வேண்டியது, உடம்பை ஏற்ற வேண்டியது, உடம்பை பாதுகாப்பாக பார்க்க வேண்டியது. நேரத்தை ஒரு நாள் அவங்க வந்து அடுத்த வீணடிக்கிறதே கிடையாது. அதனால உங்களை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்குமே சொல்றேன், உங்களுக்குமே சொல்றேன், உங்களுடைய நேரத்தை நீங்க நல்லா கரெக்டா பிளான் பண்ணி ஒதுக்குங்க. காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா, இல்லை 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா? சில பேர் தூங்கிக்கிட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பேன். அவன் மூச்சிலேயே முழிக்காதீங்க. 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருங்க. சில பேர் எழுப்புனாலும் எழுந்திரிக்கவே மாட்டேன், சோம்பேறித்தனமா இருப்பேன். லைட் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு, தண்ணியை கெடுத்து மூஞ்சில ஊத்து, ஆனாலும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறேன். அந்த மாதிரி சோம்பேறிகளோட நீங்க பழகாதீங்க. டக்குன்னு 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். நீ ஜிம்முக்கு போறியா, அப்படியே 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஜிம்முக்கு போ, உடம்பு ஏற்று. கிரிக்கெட் விளாடுறியா, கிரிக்கெட் விளாடு. ஃபுட்பால் விளாடுறியா, ஃபுட்பால் விளாடு. ரன்னிங் போறியா, ரன்னிங் போ. ட்ரெக்கிங் போறியா, சார் எங்கள் ஏரியாவில் மலை இருக்குது சார், திருப்பரங்குன்ற மலை, ஒரு 600 படிக்கட்டு இருக்கு சார், படிக்கட்டில் ஏறி இறங்கு. ரைஃபிள் ஷூட்டிங் பழகுறீங்களா, என்ன உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அதை பயன்படுத்துங்க. உங்களை சுற்றுச்சூழல்ல என்ன இருக்கோ அதை பயன்படுத்துங்க. கடைசியில் ஒன்றுமே தெரியாமல் போயிடாதீங்க. எங்கள் ஃபாதரு இந்திய ஆர்மியில் இருந்தார். 6 மொழி பேசுவார்.
ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே. தமிழ் அவருக்கு சரளம் ஏற்கனவே. இந்த மொழிகளெல்லாம் அங்கேருந்து கற்றுக்கிட்டது. அதனால நீங்கள் நல்லா எந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு கேம் விளாடுங்க, ஒரு மொழியை கற்றுக்குங்க, நல்ல கம்ப்யூட்டர் கற்றுக்குங்க, நல்ல நுனி நாக்கில் ஆங்கிலம் ஆங்கிலம் பேசுங்க. இதெல்லாம் உங்களை அருமையாக உயர்த்தும். அதனால நேரத்தை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதீர்கள். இந்த எழுத்தாளன் இதைத்தான் எழுதுறான். சாதாரண குமாஸ்தாவா இருந்த ஒரு அட்வொகேட் ஆபீஸ்ல இருந்த குமாஸ்தாவா இருந்த இந்த ஆளு இந்த புஸ்தகம் எழுதுனவுடனே பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். இவருடைய ஒவ்வொரு செயல்களையும் இப்ப மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ உயர்ந்த செயல்களை செய்யறாரு. அவர் தான் சொல்றாரு, நேரம்ன்றது பணக்காரனுக்கு ஒண்ணுதான், ஏழைக்கும் ஒண்ணுதான், உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு ஒண்ணு, தாழ்ந்த ஜாதிக்காரனுக்கு ஒண்ணுதான், எல்லாருக்கும் பொதுவானதுயா. அந்த நேரம் 24 மணி நேரம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான சொத்து. அது உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒரு செல்வம். அதை அடுத்தவன் திருட முடியாது, அடுத்தவன் பறிக்க முடியாது, அடுத்தவன் அழிக்க முடியாது. அதை நீங்க தான் நல்லா பயன்படுத்தணும். சரியான வழியில உங்க நேரத்தை பயன்படுத்துங்க. நல்லா படிங்க, நல்ல புக்குகள் படிங்க, நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல உங்க கட்டுக்கோப்பானவனை வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். இது ஒரு சுய முன்னேற்ற கட்டுரை. இவர் எழுதின இந்த புத்தகம் 24 ஒரு நாளில் 24 மணி நேரத்தை எவ்வாறு செலவிடுவது அப்படின்னு இவர் எழுதின இந்த சுய முன்னேற்ற புத்தகம் உலகம் பூரா ரீச் ஆயிடுச்சு. அது மாதிரி நீங்களும் உலகம் பூரா ரீச் ஆகணும்னா நேரத்தை நீங்க ஜெயிக்கணும். நேரத்தோட சேர்ந்து நீங்களும் ஒரு பாட்டு கூட இருக்கும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடுவாரு, நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் வெறும் கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போல் புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு நாடோடி மன்னன்ல பட்டுக்கோட்டை எழுதியிருப்பாரு. அருமையான பாடல். நல்லா நீங்க ஒர்க் ஒயில் பிளே நல்லா சிறப்பாக செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ, keep on pressing all the buttons, keep on watching, increasing the watching hours of my channel. Thank you. Good afternoon.